நல்ல வேளைங்க எங்க ஃப்ரிட்ஜ்னாலே நாங்க அதிகமா கரண்ட் பில் கட்ட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். ஆக்சுவலா அது என்ன அப்டின்னா, எங்களோட ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. என்னன்னா 30-60 டிகிரீஸ் நீங்க டோர ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த டைமுக்கு மேல ஓப்பன் ஆயிருந்ததுன்னா, ஒரு அலாரம் சவுண்ட் மாரி இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க கூடாது அப்டின்ற ரீசன்க்காக இந்த ஒரு ஃபியூச்சர் வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் இந்த மாரி ஃபியூச்சர் குடுத்திருந்தாலும், ஆக்சுவலி நாங்க குளோஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஒரு சின்ன கேப்ல வந்துட்டு ஓப்பன் ஆகி இருந்திருக்கு. அது ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல. ஸோ ரொம்ப 30-60 டிகிரிஸ் ஓப்பன் பண்ணியிருந்தா தான் சவுண்ட் வரும் இல்லையா? நாங்க க்ளோஸ் பண்ணும்போது மேக்னெட்ல போய் ஒட்டும். ஸோ அது அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை ஆகல. ஸோ லைட்டா ஒரு சின்ன கேப் வந்துட்டு இருந்தனால, நாங்க க்ளோஸ் ஆயிருச்சுன்னு நெனச்சு விட்டுட்டு போயிட்டோம். ஸோ நைட்டு நேரம்ன்றனால நல்லா சைலன்ட்டா இருக்கும்போது, உங்களுக்கு கம்ப்ரசர் ஓடுற சவுண்ட் கேட்டுட்டே இருந்தது. என்னடா கம்ப்ரசரோட சவுண்ட் கேட்குதே அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. டோர் வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் ஆகல. லைட்டா ஓப்பன்ல வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன் பாருங்க. இன்கிரீஸ்டு கம்ப்ரசர் ஒர்க் ரொம்ப நேரம் கம்ப்ரசர் ஓப்பன் ஆயிட்டே இருக்கனால, உங்களோட அப்ளையன்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு கம்மியாகும். அதே மாதிரி ஹையர் எனர்ஜி பில்னு சொல்றாங்க. இது கன்டினியூஸா ஓடும்போது டெம்பரேச்சர் அதிகமாகி, உங்களோட ஹையர் எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு வரும்னு சொல்றாங்க. உங்களோட அப்ளையன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் இது ஓடுறனால டெம்பரேச்சர் அதிகமாகறனால, கூலிங் காம்போனன்ட்ஸ்லாம் சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆகும். மாய்ஸ்சரைசர் அக்குமுலேஷன் ஆகும். வெளியிருந்து வார்மான ஏர் உள்ள வரும்போது, உள்ள இருக்கிற காம்போனன்ட்ட வந்துட்டு டேமேஜ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இப்படியே கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, இன்எஃபிஷியன்ட் கூலிங் ஆகும். உங்களுக்கு சரியான ஒரு எஃபெக்டிவா வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இருக்காது. நெறைய ரிப்பேர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் 100% ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சின்னதா ஒரு கேப் இருந்தாலுமே கம்ப்ரசர் உங்களுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். இதனால நெறைய பெரிய செலவு வந்துட்டு உங்களுக்கு உருவாக்கும். 100% நீங்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்றத செக் பண்ணீங்க. ஏன்னா பகல காட்டிலும் நைட்ல நீங்க செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நைட்ல வந்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அந்த கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம தூங்கிருவோம். ஓடிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இத ஷேர் பண்ணுங்க. நன்றி.